இது ஈடிவி பாரத் தமிழ்நாடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டைம். தமிழ்நாட்டில் குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. இந்திய நாட்டின் ஒற்றுமைக்கு பங்கம் விளைவிக்கும் எந்தவொரு சட்டத்திற்கும் தமிழ்நாடு அரசு இடம் கொடுக்காது என திட்டவட்டம். தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு 4 விழுக்காடு அகவிலைப்படி உயர்வு ஜனவரி 1ஆம் தேதி முதல் முன்தேதியிட்டு வழங்கப்படும் என அறிவிப்பு. திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நாகை மற்றும் திருப்பூர் தொகுதிகள் ஒதுக்கீடு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மதுரை மற்றும் திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிடும் என அறிவிப்பு. சென்னை மைசூர் இடையே கூடுதலாக ஒரு வந்தே பாரத் ரயில் சேவையை துவக்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. பாடல் பாடியபடி உற்சாகமாக பயணம் செய்த கல்லூரி மாணவர்கள். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறியதாக திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டம். ஜாஃபர் சாதிக் விவகாரம் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம் அளிக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். ஹரியானா முதலமைச்சர் மோகன்லால் கட்டாரா ராஜினாமா செய்ததை தொடர்ந்து புதிய முதலமைச்சராக நாயப் சிங் சைனி நியமனம். கூட்டணி ஆட்சியில் ஏற்பட்ட குழப்பத்தால் அதிரடி மாற்றம் என தகவல். மதுராந்தகம் அருகே பேருந்தில் தொங்கியபடி பயணித்த கல்லூரி மாணவர்கள் மீது லாரி உரசிய விபத்தில் 4 மாணவர்கள் உடல் நசுங்கி உயிரிழப்பு. உயிரிழந்த மாணவர்கள் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்தார். அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவுடன் இணைத்தார் சரத்குமார். சரத்குமாரின் செயலுக்கு அதிருப்தி தெரிவித்து நிகழ்ச்சியிலேயே சமத்துவ மக்கள் கட்சியின் நிர்வாகி முழக்கம் எழுப்பியதால் பரபரப்பு. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மார் அருகே விழுந்து நொறுங்கிய இந்திய விமானப்படை விமானம். லேசான காயங்களுடன் பயிற்சி விமானி உயிர் தப்பிய நிலையில் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஈடிவி பாரத் தமிழ்நாடுடன்.